அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. பிறந்த மாதத்திற்கான சிறப்பு பலன்கள் அப்படிங்கிற செக்மெண்ட்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ பதிவுல இந்த பிப்ரவரி மாதத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறை, அது மட்டும் இல்லாம இவர்கள் எப்படிப்பட்ட வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்குள்ள உள்ளடக்கியிருக்காங்க அப்படிங்கறத தான் இந்த வீடியோ பதிவுல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒருவருடைய பிறந்த நாள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கோ அதே அளவுக்கு ஒருவருடைய பிறந்த மாதமும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. எண்கணிதப்படி ஒருவர் பிறந்த மாதத்திற்கான சிறப்பு பலன்களை நம்ம தெரிந்து வைத்துக்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அந்த வகையில இந்த மாதத்துல பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், இவர்களுடைய வாழ்க்கை முறை, அது மட்டும் இல்லாம இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டகரமான விஷயங்கள், அதே போல இவர்களுடைய சிறப்பான திறன்கள் இதெல்லாம் என்னென்னவா இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவுல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இந்த பிப்ரவரி மாதம் மாத வரிசையில 2வது மாதமா வருது. அதே போல பல சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் இருக்கு. அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், இவர்களுடைய பொதுவான இயல்பான சிந்தனைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலா பார்த்துடலாம். பொதுவாக இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்களுக்குலாம் வந்துட்டு பணம் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு உடையவர்களா இருப்பாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எனக்கு பணம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிறது தான் இவருடைய வாயிலிருந்து வரும். பணத்தை பெருசா மதிக்க மாட்டாங்க. பணம் பற்றிய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை அப்படிங்கிறது இவர்களுக்கு வந்துட்டு ஒரு பொழுதுபோக்கா இருக்கும். அதேபோல இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டசாலிகளா இருப்பாங்க. நல்ல செல்வ செழிப்போட பிறந்தவர்களா இருப்பாங்க. பெரும்பாலும் அப்படியே ஆரம்ப காலகட்டத்தில் கஷ்டப்பட்டாலும் இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்கள் வந்துட்டு அவர்களுடைய வாழ்க்கையுடைய பிற்பகுதியில இவர்களுக்கு தேவையான சகல சௌபாக்கியங்களையும் பெரும்பாலும் அடைஞ்சிடறாங்க. அதே போல இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்களுக்கு புகழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா பிடித்த ஒன்றாக இருக்கும். இவர்கள் யாராச்சும் புகழ்ந்து பேசிட்டாங்கன்னா போதும், இவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் அவங்கள்ட்ட டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. புகழ்ச்சி அடிமை, புகழ்ச்சிக்கு அடிபணியக்கூடியவர்களா இருப்பாங்க. புகழ்ச்சி விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இவர்கள் எங்கு சென்றாலும் இவர்களை பற்றி மக்கள் பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையுடையவர்களா இருப்பாங்க. நிறைய பேருக்கு இவர்களை தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையுடையவர்களா இருப்பாங்க. ஒரு மிகச்சிறந்த விசுவாசவாதியா இருப்பாங்க. இவர்களுக்கு வந்துட்டு உண்மைத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா தேவைப்படும். இவர்கள் வந்து உண்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. இவர்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களும் உண்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்பிக்கைக்கு உரிய ஒரு நபரை கண்டறிவது அப்படிங்கிறது வந்துட்டு மிகவும் கடினமான ஒரு விஷயமா இருக்கும். அதே சமயத்தில் எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடம் இல்லாம பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்கள் தங்களுடைய உறவுகளிடம் மிகவும் விசுவாசமா இருக்காங்க. இவர்கள் நம்பி வந்தவங்க, இவர்கள் மேல பாசம் செலுத்தினவங்க, அன்பா பேசினவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு விசுவாசமானவர்களாகவும் உண்மை உடையவர்களாகவும் உண்மையை மட்டும் பேசக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. காதலன், காதலி, குடும்ப நண்பர்கள், அதேபோல குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள், இவர்கள் மேல அன்பு செலுத்தக்கூடிய அனைத்து நபர்களிடமே வந்துட்டு இவர்கள் வந்துட்டு 100% பிரியமானவர்களாக, நேர்மையானவர்களாக, உண்மையானவர்களாக இருக்காங்க. இவர்களை நம்பி தாராளமா எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லலாம். இவர்கள் நம்பி தாராளமா எந்த ஒரு விஷயத்தையும் ஒப்படைக்கலாம். இவர்கள்கிட்ட ரொம்ப சீக்கிரட்டான விஷயங்களை கூட எந்த ஒரு தயக்கமும் இல்லாம நம்ம பகிர்ந்துக்கலாம். ஏன்னா ரகசியங்களை காக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒன்ஸ் நீங்க வந்துட்டு இவங்கள்ட்ட இது ரகசியமா இருக்கட்டும்னு சொல்லிட்டீங்கன்னா அதை வந்துட்டு இவர்கள் சாகிற வரைக்கும் வெளியில போகாது. யாருக்கிட்டையும் இவர்களுடைய ரகசியங்களை பகிர்ந்துக்க மாட்டாங்க. ரகசியங்களை காக்கக்கூடியவர்களாகவும், ரகசியங்களை இவர்களை நம்பி யாராச்சும் சொன்னாலும் அவர்களுக்கு உண்மையானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்னா அது பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்களை நம்ம சொல்லலாம். அதே போல இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்கள் வந்துட்டு நேர்மையான, அது மட்டும் இல்லாம நேரடியான இயல்புக்கு பெயர் பெற்றவர்கள் நம்ம சொல்லலாம். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே மிகவும் வெளிப்படையாக சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படியே வெளிப்படையா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல ஒரு நபரை பத்தி ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறாங்கனாக்கா அந்த நபருக்கு நேராவே, அவர்களுக்கு மூஞ்சிக்கு நேராவே டக்குன்னு சொல்லிட்டு வரக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்க வந்துட்டு முதுகுக்கு பின்னாடி பேசுறது பெரும்பாலும் இவர்களுக்கு பிடிக்காது. எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா பேசுறது, ஃபேஸ் டு ஃபேஸ் எதா இருந்தாலும் ஹேண்டில் பண்றதுதான் இவர்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடித்த ஒன்றா இருக்கும். அதையே இவர்கள் பெரும்பாலும் செய்கிறார்கள். அதே போல எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில இருந்தும் வெளியேற அந்த யுக்தி இவர்கள்ட்ட சிறப்பா இருக்கும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அதுல இருந்து எளிமையா வெளியில வர்றது, அதுல இருந்து சிறப்பான வழிகளை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்களுக்கு எளிதாக தெரியும், எளிதாக புரியும். அதே போல இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்களுக்கு வந்துட்டு என்ன ஒரு சிந்தனை இருக்குனாக்கா, மற்றவர்கள் தன்னை சரியாக நடத்தணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். அதாவது மற்றவர்கள் தனக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். அதே போல மற்றவர்கள் இவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்தாங்கனாக்கா இவர்களும் மற்றவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. நீ என்ன தரீங்களோ அதுதான் இவங்க திரும்பியும் கொடுப்பாங்க. அன்பா இருந்தாலும் சரி, ஆப்பா இருந்தாலும் சரி, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை அப்படியே டபுளா ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்களுடைய ஒரு சிறந்த குணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல புதுமையான சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க. இவங்களுடைய சிந்தனையெல்லாம் அப்படியே புதுசா இருக்கும். எப்படிதான் அதெல்லாம் யோசிக்கிறாங்கன்னே தெரியாது. அப்படியே சேர்ல உட்கார்ந்து ஏதாச்சும் புதுசா சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே போல இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்கள் உண்மையாகவே ஆக்கப்பூர்வமான ஒரு மனிதர்கள்னு சொன்னா அது மிகையாகாது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்றதுலையும், அதே போல அதிகப்படியான புதிய
நினைவுகளை சேமிக்கிறதுலயும் விருப்பமுடையவர்களா இருப்பாங்க. ஏதாச்சும் புதுசா கத்துக்கணும், ஏதாச்சும் புதிய புதிய விஷயங்களை செய்யணும், ஏதாச்சும் புதிய விஷயங்களை செயல்படுத்தணும் அப்படிங்கிற சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க. அதே போல இவர்கள் எந்த துறையில போனாலும் சரி, அப்படி இல்லைன்னா எந்த தொழிலை இவர்களை கையில எடுத்தாலும் சரி, அதுல இவர்களுடைய படைப்பாற்றலை வெளிப்படுத்துவாங்க. இவருடைய கிரியேட்டிவிட்டி அதுல வெளிப்படும். எதையுமே சுலபமா வெற்றியடைய வைக்கிற அந்த யுக்தி இவர்களுக்கு தெரியும். அப்படியே எதா இருந்தாலும் கிரியேட்டிவிட்டியா பண்ணணும், எதா இருந்தாலும் பிரம்மாண்டமா பண்ணணும், அதை வந்துட்டு சரியாகவும் அழகாகவும் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கலைநயம் மிக்கவர்களாக இருப்பாங்க. பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்கள்ல பெரும்பாலானவர்கள் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த கலைத்துறை கலைஞர்களா இருப்பாங்க. கலைத்துறையில பெரிய புகழுடையவர்களா இருப்பாங்க. புகைப்பட கலைஞர்களாக இருப்பாங்க. அதே போல படைப்பாற்றல் கொண்ட வடிவமைப்பாளர்களா இருப்பாங்க. அதே போல இந்த தொழில் முனைவர்கள், அது மட்டும் இல்லாம பல சிறந்த விஞ்ஞானிகள், இவர்கள்லாம் இந்த மாதத்துல தான் பிறந்தவர்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கலைத்துறையில ஒரு சிறப்பான இடத்தை இவர்கள் வந்துட்டு அடையறாங்க. குறிப்பா சொல்லணும்னாக்கா எஸ்டிஆர் அவர்கள், அதே போல இந்த நாணி அவர்கள், இவர்கள்லாம் வந்துட்டு இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்களா தான் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பல கலைஞர்கள், அதாவது வந்துட்டு பல பிரபலங்கள் இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்களா தான் இருக்காங்க. அதே போல இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் ஏற்படக்கூடிய அந்த ஒரு நோய்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஹெல்த் வைஸா இவர்களுக்கு என்னென்ன இடர்பாடுகள் வருதுன்னு பார்த்தோம்னாக்கா, பெரும்பாலும் இவர்களுக்கு வந்துட்டு தூக்கம் குறைவா இருக்கும். இதையாச்சும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படிங்கிறதுனால தூக்கம் குறைவாக இருக்கும், தூக்கமின்மை அதிகமாக ஏற்படுது. அது மட்டும் இல்லாம தலைவலி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, காய்ச்சல் அடிக்கடி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இருதய பிரச்சனைகள் அடிக்கடி வந்து நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது சார்ந்த விஷயங்கள்ல அடிக்கடி ஏதாச்சும் புகார் பண்றது, ஏதாச்சும் அடிக்கடி இவருடைய ஹெல்த் ரிப்பேர் பண்றது, இதுலயே இவர்கள் வந்துட்டு கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் ஹெல்த் வைஸா என்ன இஷ்யூஸ் வரும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல தான் பெரும்பாலும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்கள் வந்துட்டு மற்றவர்களுக்கு உதவ விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. நிறைய ஹெல்ப் பண்ணணும், நிறைய மக்களை வந்துட்டு தூக்கி விடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்த மனிதர்கள்லாம் பாத்தீங்கன்னா மிகவும் தனித்துவமான திறமைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்கள் எந்த துறையில போனாலும் சரி, தனித்து தெரியக்கூடியவர்களாகவும் தனித்துவமானவர்களாகவும் இவர்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு சிறந்த செயல்திறன் உடையவர்கள். அதே போல வெற்றிகரமான உறவுகளை உருவாக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. உறவு முறையை சரியா பராமரிக்கிறதுல இவர்களை அடிச்சுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம இவர்கள் வந்துட்டு பொதுவா போயிட்டு மற்றவர்கள்ட்ட அடிமைத்தனமான வேலை செய்யறத பெரும்பாலும் விரும்புறது இல்ல. இவர்கள் வந்து தனிப்பட்டு தனித்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உடையவர்களாக இருக்கிறதுனால இவர்களாகவே ஏதாச்சும் தொழில் பண்றது, இவர்களை சார்ந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க. புதிய சவால்களை எதிர்கொள்ள இவர்கள் பெரும்பாலும் பயப்படுறது இல்ல. எதா இருந்தாலும் சவாலை சமாளி அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க. எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் அதை வந்துட்டு எதிர்கொண்டு அதுல வெற்றி அடைகிறதுல இவர்கள் வந்துட்டு தனித்துவமான மனிதர்களா இருப்பாங்க. அதே போல எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே வந்துட்டு இவர்களால தீர்க்க முடியும். அதுல சிறந்த முடிவெடுக்கும் ஆற்றல் உடையவர்களா இருப்பாங்க. எதை எப்ப செஞ்சா எப்படி பலன் கொடுக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை இவர்களுக்கு தெளிவா தெரியும். அதே போல இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்களை பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இவர்களுடைய இதயத்திலிருந்து பேசுவாங்க. இவங்க மனசு என்ன சொல்லுதோ அதை பேசுவாங்க. அவங்க மூளைக்கு கட்டுப்பட்டு செயல்படுற ஒரு நபர் கிடையாது. இவருடைய மனசு, இவருடைய இதயம் என்ன செல்லுதோ என்ன செய்யுதோ அதை தான் இவர்கள் வந்துட்டு செயல்படுத்துவாங்க. அதை மட்டும்தான் இவங்க பேசுவாங்க. அதே போல இவர்களுடைய உணர்ச்சிகள்ல எப்போதுமே நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்களுடைய சிறந்த தரமான குணம் அப்படின்னு சொன்னாக்கா, இவருடைய உணர்ச்சிகளுக்கு உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே போல இவர்கள் வந்துட்டு உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க, பொய் பேச விரும்ப மாட்டாங்க. உண்மையை பேசுறதுக்கு எப்போதுமே பயப்பட்டதே கிடையாது. யார் என்னானாலும் சரி, என் வாயிலிருந்து உண்மை மட்டும்தான் வரும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்கள் வந்துட்டு வித்தியாசமான சூழ்நிலைகளை உருவாக்குறாங்க. அதே போல இக்கட்டான சூழ்நிலையில இருந்து கூட வெளியேறதுக்கு வந்துட்டு இவர்கள் பெரும்பாலும் பொய் சொல்ல மாட்டாங்க. இவர்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாலும் பொய்யே இவர்களுடைய வாயிலிருந்து வராது, உண்மையை மட்டும் தான் சொல்லுவாங்க. இவங்க மேல தப்பு இருந்துச்சுன்னா ஒத்துப்பாங்க, அந்த தப்பு தப்புனா தப்பு, சரினா சரி அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் உடையவர்களா இருப்பாங்க. அதே போல இவர்களுடைய நேர்மையான விமர்சனத்திற்காக சில சமயங்கள்ல இவர்கள் வந்து மற்றவர்கள்ட்ட இருந்து வெறுப்புகளை இவர்கள் வந்துட்டு அதிகமா சம்பாதித்தாலுமே பெரும்பாலும் அனைவராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு நபரா இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்கள் இருப்பாங்க. அதே போல இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்களுடைய இன்னொரு பெஸ்ட் குவாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இவர்கள் ஒருபோதும் வந்துட்டு மற்றவர்களுடைய பெருமையோ மற்றவர்களுடைய பெயரையோ திருட வேண்டும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இவர்களுக்குன்னு ஒரு தனி பெயர், இவர்களுக்குன்னு தனி ஒரு பெருமை, தனித்து இருக்கணும், தனியா நான் தெரியணும், நான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு பெயர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க. மற்றவர்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் ஆசைப்படாதவர்கள், ஆசைப்படவும் மாட்டார்கள். இவர்களுடைய பெயரையும் இவர்களுடைய பெருமையும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த கெப்பாசிட்டியான ஒரு மனிதர்களா இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்கள் இருப்பாங்க. ஒரு மிகச்சிறிய வெற்றியா இருந்தாலுமே சரி, அது தன்னுடைய சொந்த முயற்சியாலேயே பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்கக்கூடிய ஒரு நபர்களா இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்கள் இருப்பாங்க. அதே போல தங்களுடைய அனுபவத்தில் இருந்து இவர்கள் தங்களுக்கான பாடங்களை வந்துட்டு கத்துக்கிறாங்க. அதே போல மற்றவர்கள் சொல்ற விஷயங்களை கண்மூடித்தனமா பின்பற்ற மாட்டாங்க. அதுல இருக்கிற
உண்மைத்தன்மை என்னவோ அதற்கு ஏற்பதான் இவர்கள் செயல்படுவாங்க. பெரும்பாலும் இவர்கள் வந்துட்டு இவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் பண்ணுவாங்க. மற்றவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை செய்ய மாட்டாங்க. இவர்களுக்கு சரின்னு பட்டா செய்வாங்க, தப்புன்னு பட்டா அதை அப்படியே விட்டுட்டு டக்குன்னு கிளம்பிடுவாங்க. இதுதான் இவர்களுடைய பொதுவான குணம். அது மட்டும் இல்லாம மர்மமான மனிதர்களா இருப்பாங்க. யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது அவ்வளவு எளிதில். இது ஏன்னு பார்த்தோம்னா இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்கள் வந்துட்டு தங்களை பற்றி அதிகமா வெளிப்படுத்த விரும்புறது கிடையாது. யார்கிட்டயும் வெளிப்படையா தன்னை பத்தி சொல்ல மாட்டாங்க. இவருடைய சீக்ரெட்ஸை வெளில சொல்ல மாட்டாங்க. இவருடைய மனதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை அவ்வளவு எளிமையில வெளில சொல்ல மாட்டாங்க. அதே போல இவர்களுடைய மர்மமான அந்த நடத்தைகள் தான் வந்துட்டு இவர்களை சுற்றி உள்ள எதிர்பாலினத்தவர்களை வந்துட்டு ஈர்க்க வைக்கிறது. வித்தியாசமான செயல்பாடும் வித்தியாசமான யுத்தியும் வித்தியாசமான சிந்தனையும் உடையவர்களா இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்கள் இருப்பாங்க. அதே போல புதுமைக்கு இவங்க வந்துட்டு அடிக்ட்னே நம்ம சொல்லலாம். புதுமையை விரும்பக்கூடியவர்களாகவும் ஏதாச்சும் புதுசா ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை எளிமையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்கள் வந்துட்டு மிகவும் ஆக்கப்பூர்வமான நபர்கள். அது மட்டும் இல்லாம புதுமையான விஷயங்களை உருவாக்குறதுல விருப்பம் உடையவர்கள். இவருடைய மூளை தான் இவருடைய மூலதனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர்களுடைய மூளை எப்பொழுதுமே சிறப்பாக செயல்படும் திறனை உடையதாக இருக்கும். ஏதாச்சும் புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. புதிய புதிய விஷயங்கள் ஆர்வம் செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. இவர்கள் துருதுருன்னு இல்லைனாலும் இவருடைய மூளை அப்படிங்கிறது வந்துட்டு துருதுருன்னு இருக்கும். எதையாச்சும் தேடிக்கிட்டே இருக்கும். இருக்கிற விஷயங்கள்ல இருந்து ஏதாச்சும் நம்மளால கத்துக்க முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு தேடல் சிந்தனை அப்படிங்கிறது இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். இவர்கள் எந்த துறையில் இருக்கிறார்களோ அதுல இவர்கள் தான் ராஜாவா இருப்பாங்க. எந்த துறைக்கு போனாலும் அதுல வந்துட்டு இவங்க தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருவாங்க. உலகையே மாற்றிய பெரும்பாலான விஞ்ஞானிகள் வந்துட்டு இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்களா தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த மூளை சக்தி மூளைத்தனம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் இவர்கள்ட்ட. எப்போதுமே இவருடைய வழி தனி வழியா இருக்கும். எல்லாரும் பின்பற்றின வழியில இவர்கள் பெரும்பாலும் போறதுக்கு விரும்புறது கிடையாது. தனி வழியில போகணும், தனக்கு தானே அந்த வழியை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உடையவர்களாக இருக்கிறாங்க. அதே போல பெரும்பாலான மனிதர்கள் இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர் கூட பழகும் போது வந்துட்டு என்ன நினைப்பாங்கனாக்கா இவர்கள் வந்துட்டு மெதுவாக செயல்படக்கூடியவர்களாகவும் அது மட்டும் இல்லாம சோம்பேறிகளாகவும் இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களும் இல்லை. இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்களை வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு தனக்குன்னு ஒரு தனி வழியை வச்சிருப்பாங்க. சொந்த வழியை உருவாக்கி வச்சிருப்பாங்க. அந்த சொந்த வழியில தான் இவர்கள் வந்துட்டு பயணிப்பாங்க. இதனாலேயே இவர்கள் மற்றவர்களுடைய கண்ணுக்கு வந்துட்டு பொறுமையா செயல்படக்கூடியவர்கள், அது மட்டும் இல்லாம சோம்பேறித்தனமானவர்கள் அப்படிங்கிறது மற்றவர்களுடைய கண்ணுக்கு தென்படுற மாதிரி இருக்கும். ஆனா அது அப்படி கிடையாது. ஒரு விஷயத்தை செயல்படுத்தல, ஒரு விஷயத்துல பொறுமையா இருக்காங்கனாக்கா அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா இவர்கள் ஒண்ணு இவர்களுடைய வழியில போகணும்னு நினைப்பாங்க, இவருடைய சொந்த முயற்சியில போகணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா இன்னும் அந்த வழியை உருவாக்க முடியாம அந்த வழியை உருவாக்குவதற்காக யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. அதனாலதான் இவர்கள் மற்றவருடைய கண்ணுக்கு பொறுமையா செயல்படக்கூடியவர்களா தெரியுறாங்க. ஏன் இவர்கள் தனக்குன்னு ஒரு சொந்த வழியை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்கனாக்கா அப்பதான் இவர்களால அசுர வேகத்துல வளர்ச்சி அடைய முடியும். அதனாலேயே இவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வழியில தான் பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு உடையவர்களா இருப்பாங்க. அதே போல இவருடைய சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நாம வேகமா போறோமா பொறுமையா போறோமா அப்படிங்கறதுலாம் முக்கியம் இல்ல, நம்ம எப்படி போனாலும் சரியா போறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உடையவர்களா இருப்பாங்க. ஏன்னா போகிற பாதை சரியாக இருந்தாதான் நம்ம சரியான இடத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது இவர்களுக்கு தெளிவா தெரியும். தவறான வழியில வேகமா போறதும் தப்பு, தவறான வழியில பொறுமையா போறதும் தப்பு. அதுக்கு பொறுமையா சரியான வழியில போறதுதான் சிறப்பு அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை உடையவர்களா இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்கள் இருப்பாங்க. அதே போல இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு உறவையும் உண்மையா வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இது இவர்களுடைய பெஸ்ட் குவாலிட்டியில ஒரு முக்கியமான குவாலிட்டியா இருக்கு. இவர்கள் யாருகிட்ட பழகினாலும் சரி, இவருடைய குடும்பமா இருக்கட்டும், இவர்களுடைய நண்பர்களா இருக்கட்டும், இவருடைய வாழ்க்கை துணையா இருக்கட்டும், எல்லார்ட்டையுமே வந்துட்டு முழு அர்ப்பணிப்போட செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அவர்களுக்காக எதா இருந்தாலும் இழக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை உடையவர்களா இருப்பாங்க. இதுவே அவர்களுடைய அந்த நல்ல ஒரு ஆத்ம துணையை உருவாக்குவதற்கு, அதே போல அவர்களுடைய உறவுல பெரும்பாலும் மகிழ்ச்சியா இருப்பதற்கும் இது ஒரு முக்கிய காரணமா அமையுது. அர்ப்பணிப்பு குணம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இவர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை பிப்ரவரி மாதத்துல பிறந்தவரா இருந்தாருனாக்கா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி, ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். பெரும்பாலும் விட்டு கொடுத்து போவாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா அமைதியை விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்களை சுற்றி எப்போதுமே ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கிறது தான் இவர்கள் பெரும்பாலும் விரும்புறாங்க. இவர்கள் பெரும்பாலும் ஏன் அமைதியை நாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இவர்கள் ஆழ்ந்த சிந்தனையில தான் இருப்பாங்க. எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டு எதையாச்சும் சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே போல இவர்கள் ஆறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெளில தேட மாட்டாங்க. இவர்களுக்குள்ளேயே அந்த ஆறுதல் இருக்கு அப்படின்னு நினைச்சு இவர்களுக்குள்ளேயே அந்த ஆறுதலை தேடக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு கவலை கஷ்டம்னாக்கா வெளியில யார்ட்டையும் சொல்லாம அந்த கவலை கஷ்டத்தை இவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு ஓகே இதை நம்ம சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆறுதலை தேடிக்கிட்டு அந்த ஒரு விஷயத்துல இருந்து மீண்டு வராங்க. இவர்கள் எப்போதும் அந்த சிந்தனையிலே மூழ்கி இருக்கிறதுனால இவர்கள் கூட பழகிறவர்களுக்கு எப்போதுமே வந்துட்டு ஒரு தூரமாக இருக்கிறது போல ஒரு உணர்வை தரக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பிடிவாத குணமுடையவர்களா இருப்பாங்க. இவருடைய மனதில் எப்போதுமே தனித்துவம் இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பெருசா
பொருட்படுத்த மாட்டாங்க. தங்களுடைய வாழ்க்கையை வாழலாம். அது மட்டும் இல்லாம இவர்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்வார்கள். அதேபோல தங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் சரிதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க. மற்றவர்கள் அந்த நல்ல விஷயத்திலிருந்து ஏதாச்சும் தவறுகளை சொல்லி நிரூபித்து விட்டாலும் அதை பற்றி பெருசா கவலைப்பட மாட்டாங்க, அலட்டி கொள்ள மாட்டாங்க. அதே போல இந்த நபர்கள் பெரும்பாலும் வந்துட்டு உணர்ச்சிகளை வெளிக்காட்ட மாட்டாங்க. இவர்கள் பெரும்பாலும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு உறவுலையுமே நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே இவர்கள் வந்துட்டு நுழைகிறாங்க. நெருக்கமானவர்களுக்கு இவர்கள் மிகச்சிறந்த துணையாகவும் அதீத புரிதல்களுடன் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க. ஒரு நபரை பத்தி தெல்ல தெளிவா புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்கள் தான் நம்ம சொல்லலாம். அதே சமயத்துல மற்றவர்களும் இவர்கள் காற்று அளவுக்கு அக்கறையை இவர்கள் மேல காட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு குணம் அதிகமா இருக்கும். அதே போல எப்போதுமே நம்ம வித்தியாசமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது போன்ற வித்தியாசமான குணாதிசயங்களை உள்ளடக்கியவர்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் பிறந்தவர்கள். ஓவராலா பார்க்கும்போது இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்கள் நம்பகமானவர்களா இருப்பாங்க. உண்மைகளை வந்துட்டு வெளியில அவ்வளவு சீக்கிரத்தில் சொல்ல மாட்டாங்க. சீக்கிரட்டான விஷயம் சீக்கிரட்டாவே இருக்கும். நம்பகமான ஒரு மனிதரா இருப்பாங்க. உறவுகள்ல ஒரு தனித்துவமான அன்பு இவர்கள்ட்ட எதிர்பார்க்கலாம். அதே போல உண்மையா இருப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் பொய் பேச மாட்டாங்க. உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. பல அற்புத குணாதிசயங்களை உள்ளடக்கிய ஒரு அற்புத மனிதர்களா அந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய பிறந்த மாதம் வைத்து எங்களுடைய ரிசர்ச் இந்த மாதத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலும் இப்படிதான் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு ரிசர்ச்சை வச்சு நாங்க இந்த பலன்களை சொல்லியிருக்கோம். இதை உங்க லைஃபோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 50 to 70% கம்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல உங்களுடைய ராசி, உங்களுடைய லக்னம், உங்களுடைய நட்சத்திரம் வைசா உங்களுடைய பலன்கள் கொஞ்சம் முன்ன பின்ன டிஃபரன்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மாறுபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது ஒரு 50 to 70% மேக்ஸிமம் கம்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்களும் பிப்ரவரி மாதத்துல பிறந்தவர்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எந்த அளவுக்கு கம்பேர் ஆகுது, எவ்வளவு பர்சன்டேஜ் உங்க லைஃபோட கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல உங்களை பற்றி சொல்லப்படாத விஷயங்கள், உங்களை பற்றிய வித்தியாசமான விஷயங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே போல நிறைய நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க. இது போன்ற நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை உங்களுடைய ஷேர் பண்ணிக்கிறது நான் தயாரா இருக்கேன். அதே போல நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள், ராசி, லக்ன பலன்கள், இந்த சேனல்ல எல்லாருடைய கேரக்டரை பத்தின ஒரு கிளியாரிட்டியான விஷயங்கள் நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி பதிவிட்டு இருக்கோம். ஸோ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இப்படிதான் இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ப்ரெடிக்ஷன் நம்ம சேனல்ல ஆல்ரெடி பதிவிட்டு இருக்கோம். அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி குரு பயிற்சி, இந்த வருடத்துக்கான குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், வருட பலன்கள், இப்ப தமிழ் மாதத்துக்கு கூட இப்ப ரீசெண்டா பதிவிட்டு இருக்கோம். தமிழ் வருட பலன்கள், அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளோட சேனல்ல பதிவிட்டு இருக்கோம். ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே பதிவிட்டு இருக்கோம். அந்த வீடியோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்க லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த இயர் இப்படி தான் போக போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இது போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள்